டேனியல் பாலாஜி அவர்களோட மரணத்தில் சந்தேகிக்கும்படி எதுவும் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அவரோட ஃபோனை செக்அப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்டர் டேனியல் பாலாஜி நேற்று இரவு 12 மணி போல் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட உடல் சென்னையில் உள்ள அவரோட வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் மற்றும் திரைப்பிரபலங்களோட அஞ்சலிக்காக இப்போ அவரோட உடல் இருக்குது. இந்த ஒரு நிலையில் டேனியல் பாலாஜி அவர்கள் தனியாக தான் இருக்கார். அவருக்கு கல்யாணம் ஆகலை. மேலும் அவரோட வீட்லேயும் அவர் தனியாக தான் இருக்கார். திடீர்னு அவர் நெஞ்சு வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாருக்குமே பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. தனியாக இருந்த காரணத்தினால அவர் இயற்கையான முறையில் மாரடைப்புனால தான் இறந்து போயிருந்தாரா இல்லை வேற எதுவும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற கோணத்தில் அவரோட ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த வகையில் அந்த ஃபோனை செக் பண்ணும்போது சந்தேகப்படும்படி அந்த ஒரு ஃபோனில் எந்த ஒரு விஷயமே கிடையாது. எப்பவும் போல தான் இருந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டேனியல் பாலாஜி அவர்கள் கடைசியாக ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஈவெண்ட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால வேற எந்த ஒரு மோட்டோவும் கிடையாது, எந்த ஒரு அசம்பாவிதமும் கிடையாது. எப்பவும் போல நல்லபடியாக தான் இருந்திருக்காரு. சடனாக அவருக்கு நெஞ்சு வலி வந்து தான் அவர் இயற்கையான முறையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. இது ஒரு புறம் இருக்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் டேனியல் பாலாஜி அவர்களோட மறைவுக்கு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தம்பி டேனியல் பாலாஜியோட திடீர் மறைவு எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இளம் வயதில் இருக்கக்கூடிய பிரபலங்களோட மறைவு உண்மையிலுமே என்னால் ஏற்றுக்கவே முடியலை. அவரை இழந்து தவிக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னோட ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இறந்து போனாலுமே இந்த உலகத்தை பார்க்கறதுக்காக அவரோட கண்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. உண்மையிலுமே அவரை வாழ்த்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துட்டு இருக்கு. டேனியல் பாலாஜி அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து வேட்டையாட விளையாடு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படம் தான் டேனியல் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருந்துச்சு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.